அந்த ரிலீஸ் அன்னைக்கு அந்த 4 மணிக்கு ரிலீஸ் பிளான் பண்ணோம் ஈவினிங். 4 மணிக்கு ட்வீட் வரல. அவர் அவுட் ஆஃப் சிட்டி. ஓகே. ஸோ எங்க இருக்காருன்னே தெரில. என்னடா இது எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்ல உட்காந்துருக்கோம். ஆனா எனக்கு ஒரு ஹோப் இருந்தது. ஏன்னா அவர் ப்ராமிஸ் பண்ணா பண்ணிடுவார் கண்டிப்பா அப்படின்னு. அதே மாதிரி 5 மணிக்கு எல்ஐகேவோட சாங் எனக்கு என்ன யாரும் இல்லையா சாங்கோட இது இறக்கணும், ட்ராப் பண்ணோம். 4:45 எங்களுக்கு ட்வீட் பண்ணாரு. அது எங்களுக்கு வந்து அந்த மொமெண்ட் நாங்க எல்லாரும் ஒரே டைம்ல ஒன்னாதான் இருந்தோம். அங்க அவர் ஸ்டுடியோ பக்கத்துலேயே தான் இருந்தோம். செம எக்ஸைட் ஆயிட்டோம். யாருக்கும் எதுவும் ஓடலை, எல்லாரும் எங்களை பாக்குறாங்க. அவ்வளோ ஒரு தியேட்டர்ல என்ன மொமெண்ட் என்ஜாய் பண்ணோம் ஒரு ஹீரோ வந்தா, அந்த ஒரு மொமெண்ட் நாங்க ஒரு கஃபேல எல்லாரும் பாக்குற மாதிரி நாங்க செலிப்ரேட் பண்றோம். ஐயோ உண்மைதானா, நீ ரிலீஸ் பண்ணிட்டாரா அப்படின்ட்டு எவ்வளவு வாட்டி போன் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் எக்ஸைட் பண்ணிட்டா. வருண்லாம் வந்து என்னென்னமோ மென்டல் ஆயிட்டான். ஏன்னா அவன் ஒரு பெரிய ஃபேன் பாய் அவருக்கு. இந்த சாங்ல கூட நிறைய பேர் கேட்டாங்க, சாங் பிகினிங்ல வந்து அனிதான் பேசியிருக்காரா பாடியிருக்காரா, அந்த மாதிரி நாங்க வந்து வாண்டடா பண்ணோம். இல்ல நானும் பார்த்துட்டு போயிட்டு கீழே பார்த்தேன். ஏன்னா அந்த போஸ்டர் நான் ஃபர்ஸ்ட் பார்த்திருந்தேன், ஒரு 3 days பிஃபோரே பார்த்திருந்தேன் அவர் ரிலீஸ் பண்ண போறாருன்னு. எனக்கும் ஸ்டார்டிங் வந்தோடனே ஒருவேளை அவர் தான் பாடியிருக்காருன்ட்டு கீழே போய் பார்த்தா இல்ல, வருண் அப்படின்னு போட்டிருந்தது. ஒருவேளை இவர் பேர் மாத்திரம் மறுபடியும் கீழே போய் பார்த்தாதான் அவரோட இன்ஸ்டா ஐடி வேற இருந்தது. சரி அப்போ அனிருத் சார் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்க அது வாண்டடா கேட்டு பண்ணது. ஃபர்ஸ்ட் வருண் பண்ணிட்டு தல இது வந்து அனி சாரோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு, இது ஓகேவா, இல்ல வருண் அப்படியே இருக்கட்டும். அது வந்து எல்லாருக்கும் இல்ல தல ஓகேவா, இல்ல ஓகே தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவரும் எது பார்த்தாலும் எதுவும் சொல்ல போறது இல்ல, பாத்துக்கலாம், நல்லா இருக்குல்ல இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப நீங்க எல்லாரும் கேட்கறதுக்கு ரீசன் அதான்.